இன்னைக்கு பார்க்க போகிறது கயா ஜானா சலா கயா ஜாயேங்கே ஜாயேகா அப்படின்ற வார்த்தையை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த வார்த்தைகளை நான் கொண்டு வந்திருக்கேன்னா, நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்ல, கற்றுக் கொடுத்துட்ருக்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்தா கூட அவங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியல. மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, மறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்களே நான் சொல்லி கொடுத்துட்ருக்கும் போதே மறந்துடுறாங்களே, அப்போ புதுசாக கற்றுக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வேர்ட்ஸை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். எங்கே யூஸ் பண்ணணும், எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் இந்த வேர்டை அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் தொண்டை சரியில்லை, சில நாட்களாகவே கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, குரல் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் வார்த்தைகளை மட்டும் கவனித்து, உச்சரிப்பை கவனித்து அதை நீங்கள் சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஆப் கஹாங் கயே தே அப்படின்னா நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மே பஜார் கயா தா, இது வந்து ஜென்ஸ் சொல்கிறது. நான் மார்க்கெட் போனேன். எங்கே போனீங்க அப்படின்னா கயே தே, பஜார் போனே அப்படின்னா கயா தா. ஹம் சப் மந்திர் கயே தே, இப்போ அதே கயே தே இந்த இடத்துல என்ன வார்த்தையாக வருதுன்னா, ஹம் சப் மந்திர் கயே தேனா நாங்கள் எல்லாரும் கோவில் போனோம். போனோம் அப்படின்னு இந்த இடத்துல வருது. மேலே கஹாங் கயே தே, எங்கே போனீங்க. மூணாவது லைனில் இருக்கிறது நாங்கள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு அர்த்தம். நாங்கள் எல்லோரும் கோவிலுக்கு போனோம். போனோம் அப்படின்றதுக்கும் கயே தே அப்படின்னு தான் வரும். எங்கே போனீங்கன்னு கேட்குறதுக்கும் கஹாங் கயே தே அப்படின்னு தான் வரும். ஓகேவா? அதை வந்து கரெக்டாக புரிஞ்சு பேசுங்க. கல் காவ் ஜானா ஹே, இங்கிலீஷில் என் அப்படின்னு வந்திருக்குல்ல காவில், அது என் எதனால் வருதுன்னா, ஹிந்தி எழுத்தில் மேலே இங் அப்படின்ற அந்த புள்ளி வருது, அதனால தான் அந்த என் வருது. ஆனால் அதை நம்ம உச்சரிக்கக்கூடாது, காவ் அப்படின்னு படிக்கணும். காவ் ஜானா ஹே அப்படின்னா நாளைக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு அர்த்தம். கல் காவ் ஜாவுங்கா அப்படின்னா நாளைக்கு ஊருக்கு போவேன். போவேன் அப்படின்னு அர்த்தம். போகணுன்றது ஜானா ஹே, போவேன் அப்படின்னா ஜாவுங்கா. லேடிஸாக இருந்தால் ஜாவுங்கின்னு சொல்லணும். பஜார் கயா தாக்கு பதிலாக கை தீ அப்படின்னா நான் மார்க்கெட்டு போனேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது கயா தான்ற வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு கல் கஹா சலா கயா தா, நேற்று எங்கே போன அப்படின்னு அர்த்தம். எங்கே போயிருந்த, எங்கே போன அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். மேரா பாய் ஆஃபீஸ் சலா கயா, என் பிரதர் ஆஃபீஸ் போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். போகி விட்டான், போயிட்டான் அப்படின்றது சலா கயா அப்படின்னு சொல்லணும். வெறும் கயானா போனேன் அப்படின்னு அர்த்தம். சலா கயானா போயிட்டேன், போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மேரா பாய் ஆஃபீஸ் சலா கயா, மேரி மா காவ் சலி கை. சலி கை பெண்களை சொல்கிறதுனால அம்மா அப்படிங்கிறதால சலி கை அப்படின்னு வருது. எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். வெறும் கயா அப்படின்னு சொன்னால் போனேன் அப்படின்னு அர்த்தம். சலா கயா அப்படின்னா போயிட்டேன், போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வித்தியாசம் கவனித்து பேசுங்க. ஹம் கல் காவ் ஜாயேங்கே, இது ஃப்யூச்சர், நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் சேர்ந்து போகிறதுனால போகிறோம் அப்படின்னு வரும். ஜாயேங்கே அது ஹம் ஜாயேங்கேனா நாங்கள் போகிறோம், ஊருக்கு போகிறோம் அப்படின்னு அர்த்தம். தூ கல் கஹான் ஜாயேகா, நீ நாளைக்கு எங்கே போகிற அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பையனை சொல்கிறது. பொண்ணை சொல்லணுன்னா கஹான் ஜாயேகி அப்படின்னு சொன்னால் பொண்ணை சொல்கிறது. மரியாதை இல்லாத வார்த்தை. ஃப்யூச்சர் தான், இதுவுமே ஃப்யூச்சர் தான். மே ஷாதி மே ஜாவுங்கா, நான் திருமணத்திற்கு போகிறேன், இதுவும் ஃப்யூச்சர் தான். ஜாவுங்கி அப்படின்னு சொன்னால் பெண்கள் சொல்கிறது. மே கல் ஷாதி மே ஜானே வாலா ஹூம், நான் நாளைக்கு
கல்யாணத்துக்கு போகலாம்னு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். வாலாவுக்கு பதிலாக வாலி போட்டோம்னா லேடிஸு. घर से निकल गया हूँ அப்படின்னா வீட்டிலிருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கும் பதில் சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கேள்விக்கு பதிலும் சொல்கிறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஆர்வம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கல் துகான் கயா தா இதுக்கு என்ன பதிலாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. கயா தா அப்படிங்கிறது பாஸ்ட்டு, ஜாவுங்கானா ஃப்யூச்சர், ஜானா ஹேனாலும் ஃப்யூச்சர், ஜாயங்கேனாலும் ஃப்யூச்சர், சலா கயா அப்படின்னா ப்ரெசண்ட்டு. அதை அந்த வித்தியாசத்தை கரெக்டாக புரிஞ்சு பேசிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணுங்கள். ஹிந்தி கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.